இருக்குது. இன்னும் எத்தனை நாள் இருக்கு? 13, 15, 5000, 30, 1500, 15000 எதுவும் சொல்ல முடியும். 60 வருஷம் ஆனாங்களா அவங்க ஃபிட்னு சொல்றாங்களா இல்ல ஒரு 100 நாள்? உங்களுக்கே சொல்லுங்க. நம்ம மீட் பண்றது வந்து ஒரு நட்பு ரீதியா எப்படியா இருந்தாலும் சந்திக்கணும். எதிரி கிடையாதுல்ல உங்களுக்கு. கொள்கை ரீதியா தான் எதிரி. அது மீட் பண்றது தப்பு இல்லை. ஆனா நீங்க 40 நிமிஷம் பேச வேண்டிய அவசியம் என்ன இருக்கு? போறீங்க, பொக்க கொடுக்குறீங்க, வாழ்த்து சொல்றீங்க, ஹாய் சார், ஹாய் சார், தமிழ்நாட்டு சிஎம் சார், ஓகே ஓகே ஓகே. 40 நிமிஷம் பேசுறதுக்கு என்ன இருக்கு? சந்தேகம் வருது. ஒரு சிபிஐ கேஸ்க்கு வந்து டெல்லி போறாரு. டெல்லி போய் கேள்வி வந்து 1.5 மணி நேரம் காக்க வச்சுட்டு 1.5 மணி நேரம் புழிஞ்சு எடுத்து அனுப்புறாங்க. சாதாரண மனசை எப்படி வருவான் சொல்லுங்க நீங்களே. மூஞ்சிலாம் செத்து போய் தான் வரணும். ஏன்னா அவ்வளவு கேள்வி கணையில தொலைச்சிருப்பாங்க. ஹாய் விஜய் வாங்க, அவங்களோட 2 செல்ஃபி எடுத்துக்கலாம், போட்டோ எடுத்துக்கலாம், உட்காந்து எடுக்க மாட்டாங்க. ஆனா வந்தவர் ஏறி அந்த சன்ரூஃபை திறந்து விட்டு மேலே நின்று எல்லாத்தையும் காட்ட காமிக்கிறார். அப்படின்னா என்ன அர்த்தம்? அங்க சிபிஐ நடந்த இடத்துலயே நடந்த பேச்சுவார்த்தையே வேற. அந்த தைரியம் உண்மையிலேயே சிஎம் விஜய்க்கும் டிவிகேக்கும் பெரிய பலமா போயிடுச்சு. யாராவது ஒருத்தவங்க ஜெயிக்கிறதுக்கு முன்னாடியே 40 அமைச்சர் பட்டியல யாராவது வெளியே விடுவாங்களா? வெளியே விட்டாங்கன்னா அவங்க கான்ஃபிடென்ஸ் என்ன? அந்த அளவுக்கு ரொம்ப கான்ஃபிடென்ஸா இல்லை ஓட்டு மிஷின் பக்கத்தில் நின்றீங்களா? ஸோ அப்போ இதெல்லாம் வந்து எங்கேயோ குத்துது குறையுது. அதுதான் அதை தான் நான் சொல்றேன். காங்கிரஸோட கூட்டணி வச்சது வந்து மஸ்ட் நீடு. உங்களுக்கு வந்து 2 சீட்டு கண்டிப்பாக தேவை. 107 வந்து நீங்கள் வந்து ஜெயிச்சிருக்கீங்க, ஓகேங்களா? 108 கடைசியாக கிடைக்கும் போது அப்போ நீங்கள் வந்து கூட்டணி சேர்ந்தாதான் நீங்கள் அந்த இடத்த பிடிக்க வேண்டியது இருக்கு. அதனால சேர்ந்துருக்காங்க. 25 வருஷ அரசியலில் வந்து யாரும் கேஸ் போட்டதாவே இல்லை. காங்கிரஸை காலகாலமாக திட்டுச்சு. காங்கிரஸ் 50 வருஷம் ஆட்சி பண்ணாங்க. பிஜேபி வந்தோடனே காங்கிரஸ்காரனை ஏதாவது பண்ண முடிஞ்சா? எதுவுமே பண்ண முடியாது. ஏன்னு கேட்டால் ஒருத்தனுக்கு ஒருத்தன் யாருமே இங்கே சளைச்சவங்க கிடையாது. இன்னைக்கு நீங்கள் வந்து விட்டீங்கன்னா வடிவேலு சொல்லுவான்ல, வாங்க வாங்கன்னு ஒருத்தன் கிட்னி எடுக்க கூப்பிடான் சின்ன பையன், அந்த கதையை போய் ட்ராப்பில் போய் மாட்டிப்பாங்க. இவங்க மட்டும் ஒரு 3 பேரை கை காமிச்சாங்கன்னா சரியான ட்ராப்பில் மாட்டிப்பாங்க. ஆனால் அவங்களுக்கு உண்மையிலே பயம் இருந்துக்கிட்டே இருக்கும். ஏன்னா இப்போ தான் 100 நாள் இருக்குது. இன்னும் எத்தனை நாள் இருக்குது? 13, 15, 5000, 30, 1500, 15300 நாட்கள் இருக்குது. ஓகேங்களா? சாரி, 13, 15, 1530 நாள் இருக்குது. மாட்டிப்பாங்க. அது உண்மைதாங்க. ஏன்னா அரசியல் சாதாரண விஷயம் இல்லை. நீங்கள் வந்து பேப்பர் படிக்க சொன்னீங்கல்ல, அரசியலுக்கு வர்றதுக்கு நிறைய புக்ஸ் படிச்சுக்கணும். ஒரு விஷயத்தையும் தெரிஞ்சுக்கணும். இன்னைக்கு என்ன 1947 சுதந்திரம் அடைஞ்சதுலேருந்து இன்னைக்கு வரைக்கும் என்ன நடந்துக்கிட்டு இருக்குது? எத்தனை தனியார் மயமாக்கப்பட்டுச்சு? எத்தனை பொதுத்துறை நிறுவனங்கள் இருந்துச்சு? காங்கிரஸ் ஆட்சியில் எத்தனை பொதுத்துறை நிறுவனங்கள் இருந்துச்சு? பிஜேபி ஆட்சி வந்து எத்தனை பொதுத்துறை நிறுவனங்கள் வந்து தனியாருக்கு விற்கப்பட்டுச்சு? இதெல்லாம் அலசினாதான் அந்த ஏரியா உங்களுக்கு தெரியும். அதுக்கப்புறம் ஒரு ஏரியாவை நீ கற்றுக்கிறதுக்கு குறைஞ்சது அண்ணாமலை மாதிரி 20000 புக்ஸ் படிக்க வேண்டியது இருக்கும். உங்களுக்கு அதுக்கெல்லாம் உண்மையிலே சத்தியமாக நேரம் கிடையாது. ஏன்னா சினிமாவில் சாதாரண அசிஸ்டன்ட் டைரக்டர் கூட உண்மையிலே நேரம் கிடையாது. சரியான ஹீரோ, ஒரு மாஸ் ஹீரோ, அவருக்கு வந்து கதை கேட்கறதுக்கே 3 மாதம் தேவை. ஒருத்தர் கதை சொல்கிறார். அப்படிப்பட்ட ஆளுக்கு வந்து ஒரு அரசியல் இதை வந்து ஒரு ஆட்சியை வந்து கொடுத்துருக்காங்க. அவர் ஸ்கிரிப்ட் வச்சு படிக்கிறத வந்து நிறைய தப்புகள் நடக்காமல் இருக்கலாம். கரெக்டெல்லாம் விட்டது செத்து கிடந்தாங்க. திமுக காரம்பூரா ஓட்டு போச்சடா இப்படின்னு அழுது கிடந்தாங்க. உதயநிதி எப்போ அரெஸ்ட் பண்ணாங்கன்னா அப்படியே தான் நினைச்சிட்டாங்க. அதுக்கு பின்னாடி பார்த்தோன்னா ஜென்சி டிஎம்கே அது இதுன்னு பயங்கரமாக போய் பயங்கர ஸ்ட்ராங் ஆகி சும்மா கடத்தை விட சொரிஞ்சு விட்டுட்டீங்க. நீங்கள் இன்னைக்கு வந்து உண்மையாக சொல்கிறேன், இன்னைக்கு திமுக வந்து பவர்ஃபுல் ஆகிட்டாங்க. இன்னைக்கு அவரை வந்து அரெஸ்ட் பண்ணாங்களோ அன்னைக்கே வந்து பயங்கர பவர்ஃபுல் ஆயிடுச்சு. அது எல்லாருக்குமே தெரியும், ஆதவ அர்ஜுனாக்கே தெரியும். நல்ல விஷயம் தானே, யாருமே வரலாமே. த்ரிஷா வரலாம், த்ரிஷாவோட அம்மா உமா கூட வரலாம். அதனால எந்த தப்புமே கிடையாது. வரட்டும், வந்து நல்லது செஞ்சால் சரிதான் மக்களுக்கு. நான் யாருக்கும் எதிரி கிடையாது, யாருக்கும் இது கிடையாது. நல்லது நடந்தால் நான் தான் ஃபஸ்ட்டு வந்து குரல் கொடுப்பேன். நல்லது நடக்கணுங்கிறதுக்காண்டி வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். இப்போது தமிழக முதலமைச்சர் வந்திருக்கிற வந்து விஜய் சார் வந்து எனக்கு பொறுத்தவரை நல்லது தான் பண்ணியிருக்கான்னு நினைக்கிறேன். நான் மக்கள் என்ன நினைக்கிறான்னு தெரில, சரிதா? ஆனால் மக்களை தான் பாதி பேர் வந்து ஜனநாயகத்துக்காக தான், ஜனநாயகம் படம் ரிலீஸ் இல்லாமையே இவர் ஜெயிச்சிருக்காரு. உண்மையிலே ஃபர்ஸ்ட் கிளாஸ் ஃபுல்லாக நல்லா எடுத்துருக்கு. எனக்கு கொஞ்சம் ஸ்லோவாக தான் போச்சு, பரவாயில்ல. எல்லாத்துக்கும் நல்லது செய்கிற மாதிரியே காட்டியிருக்காரு. இதே மாதிரி ஃபாலோ பண்ணி இருந்தால் கன்ஃபார்மாக நல்லா இருக்கும். அவர் அமித்ஷா பற்றி போயிருக்காருன்னா ஏதோ ஒரு திருப்புமுனைக்காக போயிருக்காரு. தமிழக மக்களுக்கு நல்லது நடக்கணும்னு சொல்லிட்டு போயிருக்காரு. கன்ஃபார்மாக டிஃப்ரெண்டாக இருக்குன்னு நினைக்கிறேன். ஏன்னா எல்லாருமே எதிர்பார்த்தாங்க வந்து கன்ஃபார்மாக வந்து மாற்றம் வேணும்னு சொல்லிட்டு. அந்த மாற்றம் கண்டிப்பாக கிடைச்சிருக்கு. ஃபுல்லி இது வந்து ஃபுல் மெஜாரிட்டியோட கிடைச்சிருந்தா இன்னும் நல்லா இருந்திருக்கும். பரவாயில்ல, இதுவே ஃபுல் மெஜாரிட்டி தான், சூப்பராக இருக்குது. இருபத்தி எதுவாக இருந்தால் நான் நல்லது தானே போய் சேருது. சினிமா மாதிரி பண்ணா நான் சினிமா மாதிரி பண்ணக்கூடாதா? அப்படி பார்த்தா வந்து சினிமாக்கார வரக்கூடாது சொல்கிறாங்களே.
அவங்க தானே சினிமாக்கு வர சொல்றாங்க. ஆனா சினிமாக்காரமே வந்து சினிமா மாதிரி மாதிரி நடக்குது இல்ல, நல்லது நடக்குதா இல்லையா அது மட்டும் தான் பார்க்கணும் தவிர மற்ற எதுவும் பார்க்க கூடாது. மக்கள் ஃபிட்டு கிடையாது எதுவும் சொல்ல முடியும். 60 வருஷம் ஆனா அவங்க ஃபிட்டுன்னு சொல்றாங்களா இல்ல ஒரு 100 நாள் மட்டும் கொடுத்துட்டு ஃபிட்டுன்னு சொல்றாங்க. எது எக்ஸசைஸ் ஃபுல்லா கொடுத்து தானே அவங்க மாற்றத்தை எதிர்பார்க்கணும். எல்லாருக்கும் தெரியாது தான். முதல்ல வரும்போது அவங்கள தெரிஞ்சுதான் பண்ணாங்க. முதல்ல அவங்க போய் அவங்க இது பார்த்தா தெரியுமே. எப்படி இருந்தாலும் கன்ஃபார்மா சார் சொல்லிட்டேன் சார். ஏன் சார் கன்ஃபார்மா சொல்லிட்டோமே, தப்பு ஒண்ணு இல்லை. இதெல்லாம் இருக்குது சார். யார் கூட போனாலும் சார் அவங்க கூட போனா அவங்க கிட்ட போயிட்டு தான் சொல்லுவாங்க. ஆனா எதுக்காக போனா யாருக்கு தெரியும்? அவங்க மனசாட்சிக்கு மட்டும் தான் தெரியும் எதுக்காக போயிருக்கேன்னு. கன்ஃபார்மா விஜய் தெரியும் என்னால நல்ல செய்வா தான் போயிருப்பான்னு நான் நினைக்கிறேன். தென் மாநிலங்களில் வந்து விஜய் வந்து வைஸ் பிரசிடென்டாக போட்டிருக்கிறதா கேள்விப்பட்டேன். அது எதுக்காகனா ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பிஜேபி உள்ள நுழையுது. ஏற்கனவே 2 கட்சியை அடிச்சு உடைச்சிட்டாங்க, ஏடிஎம்கேவும் டிஎம்கேவும். இப்போ இவரை வந்து பிஜேபியை வந்து உள்ள வச்சு அடுத்து அண்ணாமலை உள்ள வருவார். இப்போ இவங்க 2 பேருக்கும் போட்டி இப்படி தான் கொண்டு போவாங்க. அவங்க பிஜேபியோட எண்ணம் என்னன்னா ஏடிஎம்கேவும் டிஎம்கேவும் அழிக்கணும், அதை அழிச்சிட்டாங்க. இப்போ விஜயை நல்லா வளர விட்டாங்க அப்படின்னு அவங்க நினைச்சிருக்காங்க. இப்போ விஜய் வந்து உஷாரா இருந்து தமிழ்நாடு நல்லா பண்ணணுன்னு தான் மக்கள் எதிர்பார்க்குறாங்க. திருப்பி அவரும் பிஜேபியோட போய் கை கோத்தாருன்னா அவரும் வந்து அன்ஃபிட்டாக தான் ஆகணும். ஆனால் அது விஜய் அது மாதிரி செய்ய மாட்டாருன்னு நினைக்கிறோம். பார்ப்போம், காலம்தான் பதில் சொல்லணும். சீக்கிரம் அதுக்கான முடிவு நம்மளுக்கு தெரிய வரும். 100 நாள்ல எதுவும் சொல்ல முடியாது. பட் இப்போதைக்கு ஆட்சி கொஞ்சம் நல்லா இருக்கு. அதுக்கு காரணம் வந்து இந்த டிஎம்கே தான். ஏன்னா எங்க போனாலும் அந்த டிஎம்கே காரங்க எங்கெங்கெல்லாம் லஞ்சம் வாங்குறாங்க, அந்த கவர்மெண்ட் எம்ப்ளாய் எங்கெங்கெல்லாம் லஞ்சம் வாங்குறாங்களோ அந்த லஞ்சம் வாங்குறவங்க யாருன்னா டிஎம்கே காரங்க ஏடிஎம்கே காரன்னு தெரிஞ்சு கரெக்டாக அந்த டிவிகே வந்து கண்டுபிடிச்சி அவங்கள தூக்குறாங்க. ஸோ இப்போ நிறைய லஞ்சமும் கண்டுபிடிக்கப்படுது. அது நல்ல விஷயம் தான், கண்டுபிடிக்கிறது நல்லது தான். இதே மாதிரி போச்சுன்னா நல்லா இருக்கும், ஆட்சியும் நல்லா நீடிக்கும். பட் அது வந்து பொறுத்து தான் பார்க்கணும். இவங்களும் அதை செஞ்சு அவங்கள அமைச்சிட்டு இவங்க செய்வாங்களான்றது பொறுத்து தான் பார்க்கணும். அது வரைக்கும் நம்ம எதுவும் சொல்ல முடியாது. அது அனுபவம் இல்லைன்னு தான், ரைட்டு தான். இப்போதைக்கு நம்ம எதுவுமே பேச முடியாது. அவருக்கு வந்து கொஞ்சம் கொஞ்சமாக தான் எல்லாமே வந்து இப்போ கற்றுக்கணும் தான். இப்போ எடுத்தோடனே குழந்தை வந்து படித்து டிகிரி வாங்குறது இல்லை. உள்ள நுழையும் போது என்ன எல்லாத்தையும் அட்மிஷன் எப்படி நடக்குது, உள்ள என்ன நடக்குது எல்லாத்தையும் புரிஞ்சுக்க கொஞ்சம் நாள் ஆகும். அது கண்டிப்பாக கூடிய சீக்கிரத்தில் நல்லது நடக்கும். நம்ம தமிழ்நாடு எப்பயுமே கொஞ்சம் ஒரு வகையில் நல்ல ஒரு ஸ்டாண்டர்ட் எடுக்கக்கூடிய மக்கள். இந்த முறை தான் லஞ்சம் வாங்காமல் அழகாக ஒரு கட்சி, 3வது ஒரு கட்சி உள்ளே கொண்டாந்துருக்காங்க. அப்போ மக்கள் எவ்வளோ தெளிவாக இருக்காங்கன்னு பாருங்கள். அதனால நல்லது வரணும்னு எதிர்பார்க்குறாங்க. பார்ப்போம், பொறுத்து இருந்து பார்க்கலாம்.